வணக்கம். இன்னைக்கு குமார கோயிலில் வச்சு நடைபெற்ற சூரசம்கார விழாவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், கோயிலில் திரளான பக்தர்கள் வந்து இந்த சூரசம்கார நிகழ்ச்சியை கண்டு களிச்சாங்க. நாம் ஃபஸ்ட்டு சூரசம்கார கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரம்மாவின் இரு புதல்வர்களான தட்சன், காசிபன் ஆகியோர் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்றனர். இதில் தட்சன் சிவபெருமானுக்கே மாமனராகி தனது அகந்தை காரணமாக இறுதியில் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டான். அதேபோன்று காசிபன் ஒரு நாள் அசுரகுரு சுக்ராச்சாரியாரால் ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகினில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான். இதைத் தொடர்ந்து அசுர பெண்ணுடன் மனித உருவத்தில் முதலாம் ஜாமத்தில் இணைந்த காசிபனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தனர். காசிபன் தனது பிள்ளைகளிடம் சிவபெருமானை வடதிசை நோக்கி சென்று தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என உபதேசம் செய்தான். இவர்களும் சூரபத்மன் சிவனை நோக்கி கடம் தவம் புரிந்து வேண்டிய வரம் கேட்டதோடு தனக்கு சாகா வரம் வேண்டும் என்றும் கேட்டான். ஆனால் சிவனோ பிறப்பு என்றால் இறப்பு இருக்கும், உனக்கு எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என்று கேட்டார். அப்போதும் புத்திசாலித்தனமாக தனக்கு ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் அழிவு வர வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்டு பெற்றான். இதனால் சூரபத்மனுடன் பிறந்தவர்களும் இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர். இதை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி முறையிட்டனர். சிவபெருமானும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் தனது நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது கொண்டு சேர்த்தான். அந்த 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாற 6 கார்த்திகை பெண்கள் அவர்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி அணைக்க அவர்கள் 6 முகங்களும் 2 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினார். இத்திருவுருவை பெற்றதால் முருகப்பெருமானுக்கு ஆறுமுக சாமி என்ற பெயர் ஏற்பட்டது. தேவகுரு பிரகஸ்பதி மூலம் முருகப்பெருமான் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்து திருக்கரத்தில் வேலேந்தி, தேவர்களே, நீங்கள் அசுரர்களுக்கு அஞ்ச தேவையில்லை, உங்கள் குறைகளை போக்கி அருள் செய்வதே என் வேலை என்றார். அதைத் தொடர்ந்து அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் காசிபன் மகனது எல்லா சேனைகளையும் 5 நாட்களில் அழித்து 6ஆம் நாள் எஞ்சியவன்தான் சூரபத்மன். அப்போதும் முருகப்பெருமான் சூரபத்மனிடம் தனது சேனை தலைவரான வீரபாகுவை தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார். ஆனாலும் சூரபத்மன் திருந்தவில்லை. இறுதியில் சூரனை வதைக்க பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை அனுப்பினார். சூரனு கடலின் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். முருகனும் அந்த நகரை அடைந்தார். சூரன் முருகப்பெருமானை பார்த்து, உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது, நீயோ என்னை கொல்ல வந்தாய் என்று ஏளனம் செய்தான். முருகன் தனது உருவத்தை பெரிதாக்கி அவனை பயமுறுத்தியதோடு சக்தி வாய்ந்த 7 பானங்களை எய்தார். சூரனுக்கு ஒரு சிறுவனை கொல்வது தனது வீரத்துக்கு இழுக்கு என்பதால் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை. இதனால் முருகப்பெருமானும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்து தனது விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டியதால் அதை பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது. சூரனும்
உன்னை பயமுறுத்த மாறிய கடலின் வடிவாக இங்கு தங்குகிறேன். உன்னை தேடி வரும் பக்தர்கள் என்னில் வந்து நீராடியதுமே அவர்களின் ஆணவம் நீங்கி உனது திருவடியே கதி என சரணம் அடையும் புத்தி பெற வேண்டும் என்றான். அந்த வரத்தை அவனுக்கு முருகனும் அளித்தார். ஆனால் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்க அவன் மாமரமாக மாறி தப்ப முயன்றான். முருகப்பெருமான் தனது தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது எய்தவுடன் மாமரம் இரண்டாக பிளந்தது. அதில் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார். சூரன் மாமரமான இடம் மாம்பாடு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. இன்றும் இங்கு மாமரம் தழைப்பதில்லை. பகைவனுக்கும் அருளும் பரம காருண்ய மூர்த்தியானவர் முருகன். சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார். ஏனென்றால் உயிரை கொல்லும் ஆயுதம் அல்ல வேல். அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரும் பரமானந்த வழிபாட்டு பொருள். அதனால்தான் வேல்வேல் வெற்றிவேல் என்றும் வழங்குகிறார்கள் பக்தர்கள். கந்தபெருமானால் ஐப்பசி சஷ்டி திதியில் சூரனின் வதம் நிகழ்வதால் இது கந்த சஷ்டி ஆயிற்று. கந்த சஷ்டி திருநாளில் சக்தி வேலுடன் கூடிய முருகப்பெருமானை வணங்கி நற்கதி பெறுவோம். சூரசம்காரம் முடிந்த பின்னர் சிவ பூஜை செய்ய விரும்பினார் முருகப்பெருமான். இதற்காக கட்டப்பட்ட கோயில்தான் திருச்செந்தூர் ஆலயம். சூரனை சம்காரம் செய்த பின்னர் ஜெயந்திநாதர் பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சந்நிதிக்கு எழுந்தருள்வார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் அந்த கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார். இதை சாயாபிஷேகம் என்பர். சாயா என்றால் நிழலென பொருள். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாகவே இந்த அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகத்தை முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம். இந்த நிகழ்வுக்கு பின் முருகன் சந்நிதிக்கு திரும்புவார். இத்துடன் சூரசம்ஹார விழா நிறைவு பெறும். தொடர்ந்து தேவர்களும் முருகப்பெருமான் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைத்தான். அதனால் மறுநாள் முருகன் தெய்வானை திருமணம் வைபவத்தோடு கந்தசஷ்டி விழா நிறைவு பெறுகிறது. ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அரண்மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் அபாயா போற்றி, ஓம் ஆதி மூலமே போற்றி, ஓம் ஆவினன் குடியோய் போற்றி, ஓம் இறைவனே போற்றி, ஓம் இளையவனே போற்றி, ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி, ஓம் இடரை களைவோனே போற்றி, ஓம் ஈசன் மைந்தனே போற்றி, ஓம் ஈராறு கண்ணனே போற்றி, ஓம் உமையவள் மகனே போற்றி, ஓம் கனகவேல் போற்றி, ஓம் கருணைவேல் போற்றி, ஓம் கந்தன்வேல் போற்றி, ஓம் கற்பகவேல் போற்றி, ஓம் கம்பீரவேல் போற்றி, ஓம் கூர்வேல் போற்றி, ஓம் கூத்தன்வேல் போற்றி, ஓம் கொடுவேல் போற்றி, ஓம் கொற்றவேல் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
முருகனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.